கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, 1/12/2020 ஒரு புதிய மாதத்தின் புதிய நாளையும் ஆண்டவர் நமக்காய் கொடுத்திருக்கார். வாருங்கள், இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணித்து ஜெபிப்போம். கர்த்தர் தாமே உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். வாங்க ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கும் இவரை உங்களுடைய பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிக்கிறேன்ப்பா. மாதத்தின் புதிய நாளை ஆண்டவரே இவருடைய வாழ்க்கையில் நீர் கட்டளையிட்டீரே, அதற்காக நன்றி. என் தேவனுடைய மகிமையின் பிரசனம் இவருடைய வாழ்க்கையில இறங்கும்படி ஜெபிக்கிறேன். தடைகள் எல்லாம் மாற்றுங்கப்பா. இந்த டிசம்பர் மாதம் இவருக்கு ஜெயத்தின் மாதமாக இருக்கட்டும். என் தேவனுடைய ஜெயத்தின் அபிஷேகம் இவருடைய வாழ்க்கையில உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். கிருபையினாலே இவரை முடிசூட்டுங்கப்பா. உங்களுடைய அபிஷேகம் இவருடைய வாழ்க்கையில இறங்கட்டும். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் இவர் குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீதும் பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் நன்மை கிருபையும் விடுதலையும் இவருடைய வாழ்க்கையில் இருக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே, ஆசீர்வதிங்க. தானியேல் 10:19 படி பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொன்னீங்களே ஆண்டவரே. அப்பா, சமாதானத்தின் தேவன் இவரோடு இருந்து பயப்படாமல் இந்த மாதம் முழுவதிலுமே கம்பீரத்தின் பாதையில் நடத்த போவதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துடைய அபிஷேகமும் அனுபவமும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் பெறப்போவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய பொறுப்பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நாம் இந்த லிவிங் ஜீசஸ் டிவிக்காகவும் We Pray for India ஊழியத்திற்காகவும் கிறிஸ்துமஸ் சேரிட்டி ப்ரோக்ராமுக்காகவும் எல்லா நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கூடிய எல்லா ஊழியங்களுக்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இந்த மாதம் முழுவதும் நீங்கள் வழி நடத்துங்கப்பா. என் தேவனுடைய கிருபையும் என் தேவனுடைய வழி நடத்தணும் ஆண்டவரே. இந்த லிவிங் ஜீசஸ் டிவியிலும் We Pray for India மினிஸ்ட்ரியிலும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கூடிய எல்லா ஊழியங்களிலும் இருக்கட்டும். என் தேவனுடைய பிரசனம் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படட்டும்ப்பா. கண்ணின் மணி போல வழி நடத்துகிற தேவனுடைய அபிஷேகம் அப்பா இருந்து செயல்படும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரை தேவைகள் எல்லாம் சந்திங்கப்பா. பொருளாதார தேவைகள் எல்லாம் சந்திங்க. இந்த ஊழியத்திற்கு இது நாள் வரை கொடுத்து உதவுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க ஆசீர்வதிங்க. ஆண்டவரை கொடுக்கக்கூடிய கரத்தை நீர் எழுப்பி தருவதற்காக நன்றி. உங்களுடைய கிருபை பிள்ளைகளோடு இருக்கட்டும் அப்பா. ஆசீர்வதிங்க. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய கிறிஸ்துவின் ஒரு சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்பதில் நம் கண்களை பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகி இயேசுவின் நாமத்தில் ஒப்பு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.